நம்ம சென்னையுடைய புறநகர் பகுதிய ரீசென்ட்டா கார்ப்பரேஷனா மாறுன 2 பகுதி மக்களுக்கு ஒரு நற்செய்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். அதுல ஒரு பகுதி நம்ம தாம்பரம் கார்ப்பரேஷன், இன்னொன்னு ஆவடி கார்ப்பரேஷன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த 2 பகுதிகளுமே முனிசிபாலிட்டி தான் இருந்தது. இப்படி முனிசிபாலிட்டில இருந்து இத கார்ப்பரேஷனா அப்கிரேட் பண்ணாங்க. இப்படி அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா பேசிக் அம்யூனிட்டீஸ் அண்ட் ஃபெசிலிட்டீஸ் இந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இல்ல. நான் ஃபெசிலிட்டீஸ் அப்படின்னு குறிப்பிட்டதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாட்டர் அண்ட் சுவேஜ் ஃபெசிலிட்டி. இந்த ஆவடி மற்றும் தாம்பரம் பகுதி மக்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டியை நம்ம கார்ப்பரேஷன் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. இனிமே வாட்டர் டேங்கர்ஸையும் அண்டர் கிரவுண்ட் வாட்டரையுமே நம்பிதான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கிளைமேட் ரெசிலியன்ட் அர்பன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 3800 கோடி ரூபாவை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவு பண்ண இருக்காங்க. எதற்காக இந்த ஃபண்டிங் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 12 கார்பரேஷன்ஸ்க்கு வாட்டர் சப்ளையை கொடுக்கணும், அதாவது 24/7 வாட்டர் சப்ளையை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை இவங்க ஃபண்ட் பண்ண போறாங்க. இந்த ப்ராஜெக்டை யார் ஃபண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் தான் இந்த ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ண போகுது. ஸோ இந்த 12 கார்பரேஷன்ஸ்ல தாம்பரமும் ஆவடியும் அடங்கும். இதனால இந்த பகுதியில வசிக்கிற மக்களுக்கு 24/7 வாட்டர் சப்ளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது இமீடியட்டா நடக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. மேபி ஒரு இமீடியட் டைம் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல இந்த பகுதியில வசிக்கிற மக்களுக்கு வாட்டர் சப்ளை ஆனது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை பொறுத்தவரையில இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஆனது சாங்ஷன் ஆயிடும், பணிகளானது தொடங்க ஆரம்பிச்சிடும். தாம்பரம் கார்பரேஷனை பொறுத்தவரையில அங்க கிட்டத்தட்ட ஒரு 70 வார்டு இருக்கு. இந்த 70 வார்டுல ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 75 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆனது தேவைப்படுது. இதுவே ஆவடியை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 35 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒரு நாள் ஒன்றுக்கு ரெக்குவயர்மெண்டா இருக்கு. as I said earlier, இந்த ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே ஓவர் டேங்க்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எல்லா வீடுகளுக்கும் எல்லா தெருவிலையும் பைப் லைன்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல இனிஷியலா தண்ணீரானது வந்துடாது. ஒரு பதிக்கம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியானது வரும். அதுக்கப்புறம் ரெகுலர் சப்ளையை அவங்க கொண்டு வர மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துவாங்க. இங்க அப்ரூவல் எல்லாம் கிடைச்சி இங்க பணிகள் தொடங்கி எல்லாம் முடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் 2 to 3 years ஆயிடும். ஸோ 2029 ஆர் 2030ல இந்த 2 கார்பரேஷன்ல வசிக்கிற மக்களுக்கும் தண்ணீரானது நம்ம சென்னை நகருக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இந்த 2 கார்பரேஷன்ஸ்ல வசிக்கிற மக்களுக்கும் 24/7 தண்ணீரானது சப்ளை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு 4 to 5 years எடுக்காம ஒரு 3 to 4 yearsல இந்த ப்ராஜெக்டை முடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். இதே மாதிரி சேனல்ல இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.